சாப்டர் 10 எக்ஸாம்பிள் 10.22 எடுத்துக்காட்டு 10.22க்கான தீர்வு. எக்ஸாம்பிள் 10.22 சால்வ் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த வைக்கல் சமன்பாட்டின் தீர்வு கண்டுபிடிக்கணும். இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது நேரிய வைக்கல் சமன்பாடு வடிவத்தில் இருக்குது. இதை பார்த்தோம்னா இந்த ஒய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 ஒரு லெட்டர் பின்னு வச்சுக்கோம், ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிறத கியூன்னு வச்சுக்கோம். இதனால் இது லீனியர் இன் ஒய்னா ஆகுது. லீனியர் இன் ஒய்னா அதுக்கு என்ன சொல்யூஷன், எப்படி அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம். அதோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா dy by dx plus py ஈக்குவல் டு q அப்படிங்கிறது தான் லீனியர் இன் ஒய். இது ஒய்யில் நேரிய வைக்கல் சமன்பாடு. இதில் இருக்கக்கூடிய pq ரெண்டுமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். pq ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ் மட்டும்தான் இருக்கணும், ஒய்யின் சார்புகளாக இருக்கக்கூடாது. இது லீனியர் இன் ஒய்யில். இப்போ இதுக்கு தேவையான தீர்வு கண்டுபிடிப்பதற்கு முதல்ல நமக்கு தேவையானது ஐஎஃப், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு என்ன ஃபார்ம்லானா இ பவர் இன்டகரல் pdx, பிங்கிற வேல்யூ எடுத்துக்கிட்டு அதை எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணி பவரில் இ பவரில் போட்டுக்கணும். இது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். ரிக்வயர்ட் சொல்யூஷனுங்கிறது என்னென்னா, நமக்கு தேவையான தீர்வுங்கிறது ஒய் இன்ட்டு ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்ட்டு ஐஎஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது தான் இந்த லீனியர் இன் ஒய் சம்முக்கான தேவையான ஃபார்முலாக்கள். இதுதான் அந்த சம்மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிக்யூ என்னென்னு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம். பியோட வேல்யூ எவ்வளோதுன்னா 2, கியூவோட வேல்யூ எவ்வளோதுன்னா ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிற இ பவர் மைனஸ் எக்ஸ். அதில் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த மாதிரி மாற்றப்படுதுன்னா dy by dx ப்ளஸ் ஈக்குவல் டு கியூ. இப்போ இது என்னது, இது ஒய்யில் நேரிய வைக்கல் சமன்பாடு. ஒய்யில் நேரியது அப்படின்னு எழுதினா போதும். திஸ் இஸ் லீனியர் இன் ஒய். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க வேண்டியது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். அதுக்கான ஃபார்முலா இ பவர் இன்டகரல் pdx அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். இப்போ ஐஎஃப்கான ஃபார்முலா தொகையீட்டு காரணி, அதுக்கான ஃபார்முலா இ பவர் இன்டகரல் pdx. பிங்கிறது என்னன்னா 2, அப்போ என்ன கிடைக்கும், இ பவர் இன்டகரல் 2dx. 2ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், இப்போ இன்டகரல் dxங்கிறது எக்ஸ், அப்போ இ பவர் 2x தான் நமக்கு கிடைக்குது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ தேவையான தீர்வு, ரிக்வயர்ட் சொல்யூஷன், தேவையான தீர்வு அப்படிங்கிறது என்னன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒய் இன்ட்டு ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டகரல் கியூ இன்ட்டு ஐஎஃப் டிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறத தேவையான தீர்வு. ரிக்வயர்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா. இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஐஎஃப் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் இன்ட்டு ஐஎஃப்ங்கிறது இ பவர் 2x ஈக்குவல் இன்டகரல் கியூ, கியூங்கிறது இ பவர் மைனஸ் எக்ஸ், இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்ங்கிறது இ பவர் ப்ளஸ் 2x டிஎக்ஸ் ப்ளஸ் சி. இ பவர் 2xல ஒரு பவரில் இருக்கிறத ஆட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் போயிடும், 2xல ஒரு எக்ஸ் போயிட்டுனா ஒரு எக்ஸ் தான் வரும். அப்போ ஒய் இன்ட்டு இ பவர் 2x ஈக்குவல் டு இன்டகரல் இ பவர் எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். இன்டகிரேஷன் வெரி சிம்பிளாக கிடைச்சது. இ பவர் எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒய் இ பவர் 2x ஈக்குவல் டு வெறும் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான தீர்வு. இது லீனியர் இன் ஒய் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவோம். இது மிகவும் எளிதான ஒரு கணக்கு லீனியர் இன் ஒய்யில். இது எடுத்துக்காட்டு 10.22. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.